தேவரா 2வது நாள் வசூல் எப்படி இருக்குது, அதாவது டே 1 ஒரு பெரிய நம்பரை வசூல் பண்ணியிருக்கு, அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கா இல்லை ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் மெய்யழகன் ஒரு சரியான ஜம்ப் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு டேக்கும் செகண்ட் டேக்கும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டேவோட செகண்ட் டே வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து ஸ்திரீ 2 தொடர்ந்து ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து கோட்டு திரைப்படம் லப்பர் பந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு பெரிய நம்பர் தேவராவோட தமிழ்நாட்டில் பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ நேற்று ஒரு சரியான நம்பர் வந்து நாளாக அமைஞ்சிருக்கு லப்பர் பந்துக்கு. இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூலை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. 16-18 மணி நேரம் அப்போ பார்க்கணுமே இந்த காந்தி பாபு. ஓடுவான் ஓடிடுவான், ஒன்றுமே நடக்கலை. ஆமாங்க, சதுரங்க வேட்டை தான். அதில் வந்து நட்டி வந்து அவரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவார். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி ஓடி ஓடி உடைச்சார், எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத அதை கார்ட்டூனில் காமிச்சிருப்பாங்க. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேரும் முகமது ஆதில், குருதேவன் ஸ்ரீனிவாசன், நபிகா ஃபிர்தௌஸ், சிம்சன் ராஜ், விஸ்வா அப்படிங்கிற இந்த 5 பேர். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம். இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இப்படி தான் வந்தது, அதை பற்றி நம்ம பேசணும். மறுபடியும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரில. அதாவது வழக்கமாக கமெண்ட்டில் வந்துட்டு இந்த படத்துக்கு நீ அதிகமாக சொல்கிற, இந்த படத்துக்கு கம்மியாக சொல்கிற, நீ இவனோட சொம்பு அவனோட ஹேட்டர் அப்படின்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் ரசிகர்களோட மனநிலை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உன் மூஞ்சி இந்த படத்துக்கு மாறுது, இந்த படத்துக்கு இப்படி மாறுது, இதுலேருந்தே நீ யாருன்னு தெரியுது, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரியுதுன்னெலாம் வந்து கமெண்ட் போட்டுருக்காங்க. உண்மையிலே இதுக்கு அப்படி கமெண்ட் போடுறவங்களே என்ன பண்ணலாம், நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அதாவது ஒரு வீடியோவில் நம்ம ஒரு நம்பர் சொல்கிறோம், அந்த நம்பரில் இந்த நம்பர் சொல்லும் போது இவன் மூஞ்சி இப்படி மாறுது. ஏன்டா லைட்டு முன்னாடி நின்று நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அது என் கண்ணெல்லாம் பயங்கரமாக கூசும், அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த லைட்டு இல்லைன்னா எனக்கு என் மேலே லைட்டு தெரியாது, பின்னாடி இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நேரம் நின்று பேசும்போது அது கொஞ்சம் ஏதாவது ரியாக்ஷன் மாறும். அதுக்காக இந்த படத்துக்கு மட்டும் உனக்கு மாறுதுன்னெலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு எதாவது சொல்லுங்கள், அறிவுரை புத்திமதை ஏதாவது சொல்லுங்கள். ஸோ இப்போ வசூலில் போயிடலாம். தும்படி இந்த படத்தோட 16வது நாள் இந்தியாவில் வந்து 1,09,00,000. டோட்டலாக இந்த படம் வந்து இதுவரையும் 16 நாளில் 27,95,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்திரீ 2 இந்த படத்தோட 45வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 2,65,00,000, வேர்ல்டு வைடு 2,74,00,000. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 698,59,00,000, வேர்ல்டு வைடு 833,29,00,000. மத்து வடலரா 2 இந்த படத்தோட டே 16 ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலாக 20,57,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 29,78,00,000. ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட 17வது நாள் வசூல் கேரளாவில் 2 கோடி, வேர்ல்டு வைடு 2,43,00,000. கேரளாவில் 36,88,00,000, வேர்ல்டு வைடு 57,61,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ARM அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 17 கேரளாவில் 1,88,00,000, வேர்ல்டு வைடு 2,21,00,000. கேரளாவில் டோட்டலாக 47,73,00,000, வேர்ல்டு வைடு 80 கோடியை வந்து கடந்திருக்கு, 80,88,00,000. அப்புறம் கடைசி உலக போர் டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ டோட்டலாக 3,97,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 4,49,00,000. அப்புறம் லப்பர் பந்து இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,04,00,000, வேர்ல்டு வைடு 2,35,00,000. ஸோ டோட்டலாக 13,92,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 15,58,00,000. ஆக்சுவலாக தொடர்ந்து ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குது லப்பர் பந்து. ரொம்ப நாள் கழித்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டு, எல்லாராலையும் பெரிய அளவில் வரவேற்கப்பட்டு தொடர்ந்து ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாழை வந்து இப்போ ரீசெண்டாக வந்த வாழை வந்து ஒரு பெரிய நம்பர் எடுத்ததில்ல. ஆக்சுவலாக அது பார்த்திங்க அப்படின்னா 58 நாள் வந்து ஓடிடி அந்த இது, ஏன்னா அவங்களே தான் ப்ரொடியூசர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டாங்க போல். ரொம்ப நாள் ஓடிச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு லப்பர் பந்துமே அந்த மாதிரி 58 நாள் கழித்து வந்ததுனா கூட ஒரு 30வது நாள் 35வது நாள் கூட ஒரு நல்ல வசூல் எடுக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 24வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 71 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 215,41,00,000,
வேர்ல்டு வைடு 455 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தில் ராஜா அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டே 2 2 லட்சம், டோட்டலாக 4.5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெட்டர் ஆப் இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். பிரபுதேவா அவர்கள் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு டைமில் கொடி கட்டி பறந்தவர், மறுபடியும் தேவியிலேருந்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வெற்றியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அப்படியே இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப மோசமாக கலெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஹீரோவா பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய டான்ஸர், இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் டான்ஸர். ஸோ ஆனால் அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு இவ்வளோதான் ரெஸ்பான்ஸ் இருக்குது. மேபி அவர் ஒரு பேன் இந்தியா மாதிரி ஒரு டான்ஸ் படம் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சட்டம் என் கையில் இந்த படத்தோட டே 2 ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 19 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சதீஷுக்கு பாருங்களேன், அவர் ஹீரோவாக நடிக்கிற படம் அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இது மரணம் முக்கப்பா, இதெல்லாம் யாரும் பார்த்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. ஓகே இது நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து கூட ஒரு நியூஸ் வந்ததில்ல, இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் அந்த படத்தோட பார்ட் 2. ஸோ சதீஷ் வந்து என்னதான் ஒரு காமெடியனாக இருந்தாலுமே அவர் வந்து ஹீரோவாக சீரியஸான ரோல்லாம் எடுத்து பண்ணுறாரு. அதுவுமே ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான உதாரணம் சட்டம் என் கையில். ஹிட்லர் ஆக்சுவலாக இந்த படம் ஒரு நல்ல வசூல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியல, ஆனால் இந்த மாதிரி செட்டாக வர படங்களில் ஓரளவுக்கு அந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்கிற மாதிரி. டே 2 தமிழ்நாட்டில் வந்து 51 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக 84 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மெய்யழகன் இந்த படம் டே 2 கலெக்ஷன் ஆக்சுவலாக ஒரு சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுவும் முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானால டே 2 ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. டே 1 ஃபுல்லாகவே தேவரா வந்து பிடிச்சி வச்சுக்கிச்சு போல் ஆடியன்ஸ் எல்லாத்தையும். ஆனால் டே 2 கிட்டத்தட்ட ஒரு பெரிய நம்பர் வந்திருக்கு. டே 1க்கும் டே 2க்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. டே 2 தமிழ்நாட்டில் 4 கோடியே 65 லட்சம். ஸோ 3 கோடியிலேருந்து 4.25 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஆக்சுவலாக டே 1 வந்து ஒரு 11 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்தது. டே 2 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ போட்ட ஷோஸ் எல்லாமே பயங்கர ஃபுல்லாக இருந்திருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில். கர்நாடகாவில் 58 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 94 லட்சம். நேற்று 2வது நாள் 7 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது டே 1 4 கோடி ரொம்ப கம்மியாக இருக்குது. கார்த்திக்கு இது நல்ல ஓப்பனிங் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அது கூட நிறையா பேர் மெய்யழகன் மாதிரி ஒரு நல்ல படத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, தேவராவை பெருசாக சொல்கிறீங்கன்னு. ஆக்சுவலாக நான் படத்தோட கண்டென்ட்டுக்கே வரல, நம்பர்ஸை தான் சொன்னேன். கார்த்திக்கு இதுக்கு முன்னாடி படங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெய்யழகன் ஆனால் டே 2ல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 7 கோடியே 70 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 99 லட்சம், கர்நாடகாவில் 90 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 49 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 32 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாளில் டே 1 சுமாராக இருந்தாலுமே டே 2 அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. உண்மையிலே பெரிய விஷயம். அப்புறம் தேவரா இந்த படத்தோட 2வது நாள். ஸோ இதுக்கு தான் நான் மூஞ்சியை மூடிக்கணும், மூஞ்சியை மூடிட்டு வசூல் சொல்லலாமா? ஏன்னா இதுக்கு தான் நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தேவரா படத்தோட வசூல் சொல்லும் போது உன் மூஞ்சி மாறுது, நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. என்ன எளவோ எனக்கு தெரில. சரி, இருந்தாலும் அவனுக்காகலாம் நம்ம மூஞ்சியை மூட தேவையில்ல. தமிழ்நாட்டில் இந்த படம் டே 2 1 கோடியே 72 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 25 கோடியே 88 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 15 லட்சம், கேரளாவில் 41 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸில் 15 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 61 கோடியே 8 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக டே 2 பயங்கர ட்ராப் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாலேயே கிட்டத்தட்ட பாதிக்கும் கம்மியாக வந்துடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 35 38 அந்த மாதிரி வந்ததுன்னா குட் ஹோல்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஏன்னா டே 1 கிட்டத்தட்ட 80 கோடி கிட்ட வந்ததில்ல. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம டே 1ஐயும் டே 2வையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு பெருசாக ஹோல்ட் பண்ணல, ஆனால் அதுக்குன்னு ரொம்ப சரியில்லை. ஸோ அதுக்கடுத்ததாக இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 4 கோடியே 32 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 100 கோடியே கடந்திருக்கு, 108 கோடியே 32 லட்சம், கர்நாடகாவில் 18 கோடியே 20 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 64 கோடியே 7 லட்சம், வேர்ல்டு வைடு 218 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் 2வது நாள்லேயே இந்த படம் 200 கோடியை கடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. மீதி எல்லா இடத்துலையுமே ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துடுச்சு.
ரொம்ப நல்ல விலைக்கு போயிருக்கு, எல்லாருமே லாபம் பார்க்குற விலைக்கு போயிருக்கு. அதுதான் தேவரா படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்படியே இருக்கிறதுலே விலையெல்லாம் அதிகமாக ஏற்றி விட்டு கொடுத்து கடைசியில் வாங்கினவங்கலாம், நல்லா போன படங்களே வாங்கினவங்கலாம் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அந்த ப்ரொடியூசர் மட்டும் கையில் பெரிய லாபத்தை எடுத்துகிட்டு போயிருப்பார். அந்த மாதிரி இல்லாமல் இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அதுவே தேவராவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. ஸோ இதை தாண்டி ப்ரொடியூசர் ஃபிகர் ஆக்சுவலாக 240+ அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த நம்பரை நான் வந்து ப்ரொடியூசர் ஃபிகரோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்லாம் கொஞ்சம் நான் இது பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு தான் நான் இது போடுறேன். இது ஆக்சுவலாக நம்ம சொல்லக்கூடிய ட்ரேடு ஃபிகர். ஸோ அது கூட இனிமேல் வரப்போகிற நாட்களில் மேட்ச் ஆகலாம். இது வேணும்னே வந்து நான் வந்து ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மாறிடுச்சுன்னு நான் சமாளிக்கலை. ஏன்னா முன்னாடியே எனக்கு தெரியும் 240+ அப்படிங்கிறது. இப்பயும் சொல்லிக்கிறேன், நேற்று ஒருத்தர் கேட்டார், அதுக்காக சொல்கிறேன். ஸோ தேவரா இந்த படம் வந்து 2 நாளில் 200 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இன்றைக்கி சண்டே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்க போது. நான் சொல்கிறேன், முக்கியமான எல்லா இடத்துலையுமே இந்த படம் இன்றைக்கி பிரேக் ஈவன் பண்ணுது. ஸோ அவ்வளோதான், இன்னையோட இந்த படம் ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டே பிடிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி பயங்கரமாக புக்கிங் போயிட்டுருக்கு. நல்ல விஷயம். ஸோ ஒரு படம்ங்கிறது 3வது நாள் 4வது நாளே பிரேக் ஈவன் பண்ணி எல்லாருக்கும் ப்ராஃபிட் போகுது அப்படின்னா எல்லாருமே சம்பாதிக்க முடியும். அதை தாண்டி இந்த 80% 70% அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களோட தனிப்பட்ட இது. அவங்களோட எப்படின்னா தேட்டருக்கு வந்து நான் வந்து 25% தான் தருவேன், அதில் வந்து 10% தான் தருவேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட டேர்ம்ஸு, அது நம்மளுக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம பேச முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ ஷேர் வருது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு நடுவில் நிறைய டேக்ஸு, தேட்ரிக்கல் ஷேரு, தமிழ்நாடு டேக்ஸு, ஒவ்வொரு ஸ்டேட்டு டேக்ஸு, ஜிஎஸ்டி, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் ஷேர் வரும். ஸோ அப்படி இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை, பெரிய படத்துக்கு 3வது நாளே வந்து லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். தேவரா அந்த விதத்தில் சாதிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதில் எங்கே எனக்கு மூஞ்சி மாறிச்சுன்னு தெரில. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் போட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.